வணக்கம். நான் சோஃபியா. இன்னைக்கு ஸ்லீவ்லயே பப் ஸ்லீவ் வெரைட்டியா வைக்கலாம். நம்ம நார்மலா ஸ்லீவ் கட்டிங் போட்டுட்டு, அதிலேயே ம் வச்சு வச்சு மார்க் பண்ற மாரி தான் ஸ்லீவுகள் டிசைனர். இப்ப இதுல ஒரு சப்ஸ்கிரைபர் நான் லாஸ்ட்டா வீடியோ போட்டிருந்தேன். அந்த மாரி ஸ்லீவ் பப் ஸ்லீவ்லயும் ஒவ்வொரு கேப் மேல கேப் மாரி வச்சு தைக்கிறேன். அந்த ஸ்லீவ எப்படி தைக்கலான்னு கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதையும் செஞ்சு காட்டுறேன். பேப்பர் கட்டிங் போட்டு காட்டுறேன். இப்போ இந்த பாருங்க ஸ்லீவ்ல இப்போ நம்ம உடம்பு இப்படி தான் இருக்குன்னு சொன்னா, இதில இந்த இடத்துல தான் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோம். இப்போ பாருங்க, இந்த மாரி ஒரு சின்ன 5 இன்ச் 6 இன்ச் வச்சுட்டு, இந்த மாரி சுருக்கிட்டு போடுறது தான் இந்த பப் ஸ்லீவ்லயே சின்ன ஸ்லீவு, ஷார்ட் ஸ்லீவு. இப்போ இதுலயுமே நான் இந்த பட்டி இந்த பார்டர் வச்சு குடுத்துருக்கேன். இப்போ கான்ட்ராஸ்ட் சாரியா இருந்தா, நீங்க அந்த கான்ட்ராஸ்ட் பார்டர குடுத்துக்கலாம். இப்படி இது ஒரு மெத்தட். இப்ப இது இல்லாம இந்த பட்டி கொடுக்காம, இதையே லாஸ்டிக் குடுத்து நம்ம போட்டுக்கலாம். அந்த ப்ளவுஸ் இல்லன்னட்ட செஞ்சு அது மிஸ் ஆயிட்டு, அந்த மாரி டிசைனும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது ஒரு வகையான ஸ்லீவு. அடுத்தது மேலே கேப் மாரி. நம்ம நல்லா அழகா பஃப் அப்படி வச்சுட்டு, இப்படி தூக்குன மாரி வச்சுட்டு, அத எடுக்கிறது. அது எப்படி இருக்குன்னு சொன்னா, இதுதான். இதுதான் நான் லாஸ்ட்டா போட்டிருந்த ப்ளவுஸு. இந்த பாருங்க. இந்த பப் மட்டும் மேல தூக்குன மாரி இருக்கும். மத்தபடி நம்ம எப்பவும் போல ஸ்லீவ் இருக்கும். இந்த ஸ்லீவு ஒரு பேட்டர்ன். அடுத்தது சும்மா இவ்ளோ சுருக்கு எனக்கு ஃப்ளீட் வேணாம். இப்ப சீரியலெல்லாம் பார்க்குறோம். ஒரு லைட்டா ஒரு சுருக்கு மட்டும் இங்க வச்சிருப்பாங்க. 1, 2 சுருக்கு மட்டும் இருக்கும். அது ஒரு வகையான ஸ்லீவு. பார்த்தா இந்த பாருங்க, இந்த மாரி ப்ளவுஸ்ல நான் தச்சிருக்கிறேன். இந்த ஒரு ஒரு 1, 2 தான் இருக்கும். ரொம்ப நெறச்சு நான் சுருக்கு வைக்கல. இதுவும் நம்ம போடுற நேரம் லைட்டா அப்படி தூக்குன மாரி இருக்கல, அதுவும் நம்மளுக்கு அழகா இருக்கும். இது ஒரு வகையான பப் ஸ்லீவ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி, அதாவது நம்ம இது பிளெயினா எனக்கு ஸ்லீவ் இருக்குது. இந்த இடத்துல ஒரு வி ஷேப்ல நம்ம கட் பண்ணிட்டு, அந்த கட் பண்ண இடத்துக்குள்ள நெறைய ஃப்ளீட் கேதரிங் வச்சுட்டு நம்ம கொண்டாந்து அத அட்டாச் பண்ணணும். அது கான்ட்ராஸ்ட் சாரி. இப்ப இதுல எல்லோ இருக்குது, கீழ ரெட் இருக்கு அப்படிங்கையில அது அழகா இருக்கும். அந்த மாரி கை போடையில. சிங்கிள் பீஸ் ஒரே சேம் சாரி போடுறத விட, டபுள் கலர் இருக்கிற சாரிக்கு நம்ம ப்ளவுஸ் சும்மா நார்மலா கைய வெட்டிட்டு, இந்த இடத்துல ஒரு வி ஷேப் நம்ம குடுத்துட்டு, மேல இருந்து ஒரு வி ஷேப் குடுத்துட்டு, அந்த இடத்துக்குள்ள துணிய கட் பண்ணி எடுத்துட்டு, அந்த கேப்புக்குள்ள நம்ம கான்ட்ராஸ்ட் கலர் சாரில இருந்து வெட்டி எடுத்து ஃப்ளீட் வச்சுட்டு உள்ளுக்குள்ள அட்டாச் பண்ணி செய்யறது. அது ஒரு வகையான பப் ஸ்லீவ் தான். இன்னொன்னு என்னன்னு சொன்னா, பப் ஸ்லீவ் நம்ம மேல வரை பப் ஸ்லீவ் வச்சுட்டு, இது எல்லாரும் ஷார்ட் பை போட விரும்ப மாட்டாங்க. இப்ப நான் ஷார்ட் போட்டிருக்கிறேன். எனக்கு இல்ல நான் லாங்கா போட்டு பழகிட்டேன். எனக்கு அதுல பப் ஸ்லீவ் வேணும் அப்படின்னா, நீங்க இப்ப 12 இன்ச் எனக்கு இப்ப இந்த இடத்துலேருந்து 11 இன்ச் இருக்கு. 12 இன்ச் உயரம் இருக்குன்னு சொன்னா, இதுல மேல இருந்து ஒரு 4 இன்ச்ச நம்ம கீழ பார்டர் அட்டாச் பண்ண வச்சுக்கிறணும். அப்ப நீட்டத்துக்கு சுருக்கு வச்சுட்டு கீழ பார்டர் அட்டாச் பண்ணி செய்யணும். அப்ப அது ஒரு வகையான பஃப் ஸ்லீவ். அது எப்படி இருக்குன்னா, இந்த இருக்கு இப்படி இருக்கும். இப்படி மேல வரையும் வேறு லென்த்தும் கீழ நம்ம ஒரு பார்டர் கொடுத்து டச் பண்ணியிருக்கோம். இதுல நான் 1, 2 ஃப்ளீட் தான் போட்டிருக்கிறேன். இதுலயே நம்ம நிறைய சுருக்கிட்டு கூட பார்டர் வைக்கலாம். மேல பப் மாதிரி வச்சிருக்கிறேன். இது ஒரு வகையான ஸ்லீவ். இப்ப இது எல்லாமே இப்ப நீங்க என்னென்ன ஸ்லீவ் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு காட்டுறதுக்காக செஞ்சிருக்கேன். இப்ப இத நான் பேப்பர் கட்டிங்ல உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்லீவ் எடுத்துக்கிறணும். ஸ்லீவ் எடுத்துக்கிறதுக்கு எப்படி எடுக்கணும்னா, நீங்க எப்பவும் நார்மலா எடுக்கிற மாரி தான். கீழ மடிச்சு தைக்கிறதுக்கு துணி விட்டுக்கிறங்க. அதுக்கு பிறகு எவ்வளோ ஸ்லீவ் லென்த்து இப்போ லென்த் வேணும்னு பார்த்துக்கிறங்க. நம்ம இந்த பஃப் ஸ்லீவ் சின்ன பஃப் ஸ்லீவ் ஃபர்ஸ்ட்டு செஞ்சு காட்டுற நேரம் நான் போட்டிருக்கிற பஃப் ஸ்லீவ் மாதிரி செஞ்சு காட்டையில நம்மளுக்கு 5 to 6 இன்ச் இருந்தால் போதும். இது நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கான இடம். 5 to 6 வச்சுக்கிறோங்க. இப்போ நான் 6 இன்ச் வைக்கிறேன். இப்போ இந்த 6 இன்ச்சுக்கு நேரம் நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்படி தான் நம்ம ஸ்லீவ் எடுக்கிறது. எடுத்தாச்சு. அடுத்தது இந்த இடம் இருக்கு தானே, இப்போ நீங்கள் உங்களுக்கு அடி அகலம் எவ்வளோன்னு பார்த்துக்கிறோங்க. இப்போ இந்த ஒரு 36 சைஸ் அப்படின்னா நம்ம 5.5 வரும்னு வச்சுக்கிடுவோம். அப்போ 5.5 வரும். அதுக்கு பிறகு தையலுக்கு நம்ம 1.5 இன்ச் விடுவோம். இந்த கேப்பும் நம்ம எடுத்துக்கிறணும். இப்போ இந்த 5.5 இன்ச்சுன்னு சொல்லல, நம்ம இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி இப்படி தான் நம்மளோட ஸ்லீவ் ஆக்சுவல் ஸ்லீவ் இப்படி தான் வரும். இப்படி இருந்து இப்படி வரும். இதுக்கு பிறகு தையலுக்கு வரும்.
இப்போ இதுதான் நார்மல் ஸ்லீவ். இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஸ்லீவ், அதாவது உங்களுக்கு இந்த இடத்துல உங்களோட உடம்பளவு என்ன வேணா இருக்கட்டும், என்ன சைஸ்க்கு வேணாலும் நம்ம ஒரு ஸ்லீவ் எடுத்துருவோம். அந்த ஒரிஜினல் ஸ்லீவை ஒரு பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இது ஒரு பக்கம் தான் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் டபுளாக கூட எடுத்துக்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸ்ட் ஆகிடும்ல. இல்லாட்டி வெண்டாம் மடித்து போட்டு நம்ம பாதியிலே திண்டுக்கலாம். இப்போ இந்த ஒரு பகுதியை எடுத்தாச்சுட்டு இப்போ இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த சுருக்கு வேணும் அப்படி பார்த்துக்கிறோங்க. இல்லை அடுத்த பாயிண்ட் வந்து எவ்வளோ தூரம் எங்களுக்கு மெட்டீரியல் துணி இருக்குன்னு பார்த்துக்கிறோங்க. யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து பப்பு வேணுங்கிறதுக்கு ஒரு 5 இன்ச்சு போதும், 5 6 போதும். அப்போ இதுலேயே நம்ம சுருக்கிட்டு செஞ்சிடலாம். இல்லை எனக்கு நிறைய வேணும்னு சொன்னால் இந்த அடி அகலம் இருக்குது தானே, இந்த 6 நிறைய வேணுங்கிற இந்த அடி அகலத்தை விட 3 மடங்கு வேணும். இப்போ இங்கே 6 இருக்குன்னா இன்னும் ஒரு 2 மடங்கு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வேணும். அப்போ 12 இன்ச்சு கேப் போட்டுக்கணும். இந்த இடத்துலேருந்து 12 இன்ச்சா, அதுக்கு பிறகு உங்களோட கேப்பு அந்த தையலையும் வச்சுக்கலாம். அவ்வளோ பெரிய சுருக்கு வேணான்னா நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு இதில் 6 இருக்குன்னா அதை விட 1 மடங்கு போதும், இன்னொரு 1 மடங்கு போதும். அப்போ இங்கே அடியில் 6னா நம்மளுக்கு இங்கேயும் 6 போதும். இல்லை சப்போஸ் அதை விட இன்னும் 2 3 வேணுனாலும் அது ஆப்ஷனல் தான் நம்மளுக்கு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு, எத்தனை இன்ச்சு நான் இப்போ இந்த 6ஐயே விடுறேன்னா இந்த 6க்கு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் இருந்து இந்த 6 இன்ச்சு துணியை விட்டுருங்க. விட்ட பிறகு உங்களோட ஒரிஜினல் ஸ்லீவை வைங்க. வச்சுட்டு மார்க் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம இந்த சுருக்கு ஸ்லீவ் வைக்கல இதை ஷேப் வெட்ட வேண்டாம். நேராகவே இப்படி கோடு சதுரமாகவே அப்படியே துணியை வெட்டி எடுத்துருங்க. வெட்டி எடுத்துட்டு நம்ம வந்து இப்படியே சுருக்கி அழகாக இப்படி சுருக்கி எல்லாம் செஞ்சு இந்த இடம் வரை வந்த பிறகு நம்ம இந்த பேப்பர் கட் போட்டிருக்கிறிய அந்த ஸ்லீவை கொண்டாந்து இதுக்கு மேலாலே வச்சுட்டு ட்ராப் பண்ணுங்க. ட்ராப் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டா அந்த பப் ஸ்லீவ் வந்து வந்துடும். இப்போ இது வந்து நான் உங்களுக்கு இப்போ கட்டிங் எப்படி போடலாங்கிறத தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு ஸ்லீவையுமே செஞ்சு காட்டுறேன். அடுத்த ஸ்லீவ் வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா அந்த மேலே கேப், அதாவது இப்போ ட்ரெண்டிங்காக எல்லோரும் இப்போ அதுதான் போடுறாங்க. அதனால தான் அது நானும் போட்டிருந்தேன். அந்த மாதிரி ஸ்லீவ் எடுக்க நம்மளுக்கு கொஞ்சம் உயரம் வேணும். இப்படி திருப்பிக்கிறலாம். அது ஒன்றுமே இல்லை. இதுதான் எங்களோட எக்ஸப்ட் ஸ்லீவ். என் ஸ்லீவ் இவ்வளோ தான் அப்படின்னா இந்த அளவு எடுத்துக்கிடுவோம். இதை வந்து நாங்கள் 5 இன்ச்சு 6 இன்ச்சு வச்சுருக்கிற இடத்துல இன்னும் ஒரு 2 இன்ச்சு கூட்டிக்கலாம். ஏன்னா ஒரு 8 ஸ்லீவ் 8 இருந்தால் நல்லாயிருக்கும். மேலே இந்த பப்பும் வரையில ரொம்ப கட்ட கையில் போட்டோமா நல்லா இருக்காது. அதனால் இப்போ அந்த இடத்துல நான் வந்து 6 வச்சுருக்கேன்னா இன்னொரு 2 இன்ச்சு கூட்டிட்டு இதுதான் ஸ்லீவோட ஒரிஜினல் லென்த்து அகலம் எல்லாமே ஃபுல் ஸ்லீவ் இவ்வளோ எடுத்தாச்சு. இப்போ இந்த அளவு போக இதோட நீங்கள் என்ன நீட்டமாக போட்டாலும் அழகாக இருக்கும். அது போக 3 தான் மினிமம், அது அளவாவது இருக்கணும். மேக்சிமம் நீங்கள் எவ்வளோ வேணுமோ கூட்டிக்கிறலாம். இப்போ ஒரு 4 இன்ச்சு வைப்போம். இப்போ 4 இன்ச்சு உயரம் நான் வச்சுட்டு இப்போ இந்த ஸ்லீவ் மார்க் பண்ணியிருக்கிறோம் தானே, எடுத்துட்டோம் தானே, இந்த கர்வ் இதுவரையும் இப்படி போட்டுக்கிறோங்க. அப்போ இந்த எந்த இடத்துல முடியுது இந்த கட் இதுக்கு நேராக ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கிறோம். இதெல்லாம் நம்ம ஸ்லீவ் கட்டிங்லேயே செய்கிற வேலை. இந்த நேராக கோடு போட்டுட்டு இது எக்ஸ்ட்ரா எடுத்துருக்குறோம். நான் இந்த ஸ்லீவ்லேருந்து எக்ஸ்ட்ரா எடுத்துருக்குறோம். எவ்வளோ எடுத்துருக்கோம்? 4 இன்ச் எடுத்துருக்கோம். இதை அப்படியே மேலேருந்து மார்க் பண்ணி கொண்டு வந்து இந்த கோடை டச் பண்ணி கொண்டாந்து கீழே வரையில் இதுக்குள்ள விடாமல் நம்ம லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு தூக்குன மாதிரி இந்த ஸ்லீவோட கட் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான். பாருங்க, இதுதான் ஆக்சுவல் ஸ்லீவ். உங்களோட ஒரிஜினல் ஸ்லீவ் வந்து இப்படி வரும். இது நீங்கள் எவ்வளோ தூரம் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல இருந்து இப்படி இறங்கி கொண்டாந்து இப்படி வந்துடும். அப்போ இந்த கட்டு இதுதான் நம்மளுக்கு வந்துடும். இந்த கட்டு இருக்கு தானே, இந்த இடத்துல வரையுமே நம்ம இதை வந்து அப்படியே சுருக்கி ஃப்ளீட் வச்சுட்டு மீதத்தை கொண்டாந்து இதோடு நம்ம வந்து அந்த வருது வளைவு அதை கொண்டாந்து நம்ம உடம்போட அட்டாச் பண்ணிடணும். அடுத்தது கொஞ்சம் சின்னது, அதாவது நம்மளுக்கு 2-3 ஃப்ளீட் காமிச்சது தானே. அப்போ இந்த ஒரிஜினல் அளவு இதுதான் ஸ்லீவு. இந்த நம்ம பேப்பர் கட்டிங் வச்சுருக்குறோம், இதுதான் ஒரிஜினல் அளவு. இதை விட ஒரு மேலே வந்து ஒரு 1.5 to 2 இன்ச்சு தூக்கிக்கிறேங்க துணியை.
மேலே மார்க் பண்ணிட்டு மேலே இருந்து அந்த கேர்வ் கொடுத்துருங்க. கேர்வ் கொடுத்துட்டா இது நீங்கள் உடம்புல இப்படியே அட்டாச் பண்ணையில் இந்த 2 இன்ச்சு துணி வந்து நம்மளுக்கு வந்து இங்கே 1 2 சுருக்கு வந்துடும். அவ்வளோதான் அந்த சுருக்கு கை. அடுத்தது சுருக்கு வந்து 2 பார்ட்டாக பிரிக்கிற கை. 2 பார்ட்டாக, அதாவது மேலே 1 கீழே 1. அப்போ இப்போ இதுதான் அந்த கை அந்த மாதிரி மேலே 1 கீழே 1 போடுற கைக்கு வந்து நம்ம 11 இன்ச்சு உயரம் வச்சுக்கிறணும். தையலுக்கெல்லாம் போக 11 இன்ச்சு வச்சா தான் நல்லாயிருக்கும். அப்போ இந்த கீழே மடிச்சு தைக்க இந்த 11 இன்ச்சு உயரம் வச்சுருக்கேன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த மேல் 11 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல உங்களோட இந்த ஒரிஜினல் ஸ்லீவை மார்க் பண்ணிக்கிறங்க. கீழே உள்ள இடத்துல தான் நம்ம பார்டர் கொடுக்க போகிறோம். சரியா? இந்த பார்டர் வந்து சரியாக இந்த அளவுக்கு இந்த என்ன அளவு வருதோ இந்த அளவுக்கு நீங்கள் வெட்டி எடுத்துக்கிறங்க. அப்போ இதே தான் நம்ம இந்த ஒரிஜினல் அளவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துட்டு துணி எக்ஸ்ட்ரா அந்த ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் சொன்னேன் அது மாதிரி இதுதான் ஒரிஜினல் அளவுனா முன்பகுதிக்கு நம்ம வந்து 6 to 7 இன்ச்சோ இல்லை 10 இன்ச்சோ எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதை ஃப்ளீட் பண்ணி இந்த சின்ன கையாக கொண்டாந்துடுறோம். அந்த சுருக்கு வச்சதில் இந்த பட்டியை கொண்டாந்து அட்டாச் பண்ணுறோம். அவ்வளோதான். இதுவும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி. இப்போ எப்படி மார்க் பண்ணலான்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அடுத்து சொன்ன கை வந்து அந்த வி ஷேப் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஃப்ளீட் வைக்கிறது. இப்போ இந்த பேப்பரில் கட் பண்ணி காட்டுறேன் லாஸ்ட்டாக. இப்போ இதில் வந்து நம்ம மேலே இருந்து, அதாவது இங்கே தையலுக்கு 1/2 இன்ச்சு நம்ம பிடிச்சி தைக்க விட்டுறணும். அது போக தையலுக்கு போக அந்த எட்ஜில் இருந்து ஒரு 3 இன்ச்சு உயரத்துக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே கொண்டாந்து 3 இன்ச்சா இந்த இடத்துல இருந்து ஒரு 1 இன்ச்சு கேப் கொடுத்துக்கலாம். இல்லாட்டி ரொம்ப தச்சு திருப்பையில் விரிஞ்சிரும். இங்கேருந்து 1 இன்ச்சும் அங்கேருந்து இறக்கம் வந்து 3 இன்ச்சுக்கு கட் பண்ணி மார்க் பண்ணிக்கிடுவோம். இந்த ஷேப்பை வந்து கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை திருப்பி இது வந்து இப்போ டபுளாக இருக்குதுன்னு நினச்சேன். நான் சிங்கிள் பீஸாக இருக்குது. இப்போ இதை எப்படி துணி இது இப்போ டபுளாக இருக்குதுன்னு வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு இப்படி இதில் இருக்குது துணி பீஸை வந்து நீங்கள் சரியாக எக்ஸாக்ட் அளவே நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இதுக்குள்ளே இது வந்து நம்மளுக்கு சேம் அளவு தான். இந்த ஷேப் வந்து இதில் மாற்றம் இல்லை. நம்ம உள்ளுக்கு கொடுக்குற இதுதான் நம்ம வந்து ஃப்ளீட் வைக்க போகிறோம். இப்போ இந்த அளவு வி ஷேப் இருக்கா, இதை நல்லா மார்க் பண்ணிக்கிறங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை தட்டி விட்றேன் மற்ற பக்கமும் வர்றதுக்கு. இந்த நடு வி ஷேப்பை நம்ம கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த இடத்துக்குள்ளே தான் நம்ம வந்து அதே கலரோ வேறு கலரோ துணி எடுத்து ஃப்ளீட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே கொண்டாந்து நம்ம வச்சு விட்றணும். வச்சுட்டு சுருக்கிடுவோம். நம்ம நல்லா அழகாக ஃப்ளீட் சுருக்கிட்டு இதுக்குள்ளேயே வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டு வெளியே திருப்புற நேரம் அழகாக அந்த வி ஷேப்பில் மட்டும் அந்த அழகான பஃப் வந்து நம்மளுக்கு தெரியும். இதுதான் ஸ்லீவில் இத்தனை வகையானது உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். துணி போட்டு தச்சு கட் பண்ணி ஒவ்வொரு ஸ்லீவையாக காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஸ்லீவ்லையே இந்த பஃப் வைக்கிறதுலையே ஒரு 6 வகையான பேட்டர்ன் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தையலில் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அதே மாதிரி தையலில் இன்ட்ரெஸ்ட் யாருக்கெல்லாம் தையல் படிக்கணும்னு ஆசை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் சோஃபியா டெய்லரிங் தமிழ் சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.